யாரா வந்தீங்க? குழுவத்தோட வந்தீங்களா? வாங்க, ஏன் நிக்கிறீங்க நீங்க? கும்பிட்ட கரங்களை காத்திடுவாள் எங்கள் குல தெய்வம் மங்காளி. வேப்பா இது யாருப்பா? அது யாருப்பா? உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகளாக உங்கள் குடும்பத்துல தொழில் தோந்தமான மன வருத்தமும் பண கஷ்டமும் நடந்திருக்கு. இருக்கா? ஓயாத வாக்குவாதமும் மன அமைதி குறைவும் வீட்டுக்குள்ள இருக்கும். கணக்கா? இதுக்கு வேற எதுவும் குழப்பமா இருக்குமா? சொல்லுமா, கோளாறு இருந்திருக்குமா அப்படிங்கிற எண்ணங்கள் உள்ளத்துல உண்டு. தொழில் ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக பணம் வேண்டும் என்று எடுத்த முயற்சிகள் எல்லாம் தாரம்னு சொன்னவங்கன்னா சொன்னாங்களே தவிர இப்படியே கலவடி போச்சு. அதனால எங்களுக்கு நிறைய தொழிலை புதுமைப்படுத்தி தரணும், எங்க கனவுகள் தீரணும், எங்க வீட்டுக்குள்ள வேற ஏதோ மாறுபாடு இருக்கு அப்படிங்கிற ஒரு குறையும் தீரணும். வீட்டுக்குள்ள வரக்கூடிய தெய்வம் முழுமையா வரலையா அப்படிங்கிற ஒரு கூத்து இருக்கு உள்ளத்துல இருக்கா? காலம் மொட்டை மொட்டை சத்தம் கேட்க யாருக்கும் மொட்டை போடுவீங்களா? எப்ப போட போறியா? போடும்போது என்னமா தீவிய காய விட்டுவீங்களா? நல்லா செஞ்சிருக்க, எல்லாத்தையும் இந்த குறை இல்லாம பண்ணிருக்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இந்த பணம் தந்துட்டேன், கோடிலும் சந்தோஷமா வைக்கலாம். செட் ஆகும். அதுக்கு வேண்டிய எல்லா பெர்மிஷனும் உனக்கு எழுதி ரெடியாயிரு. என் பேரை வச்சு ஐஸ்வர்யமா நடத்துடா, புண்ணியம் கிடைக்கும்டா, செல்வமா இரு, கடன் வராது. கனவு இந்த கனி அந்த வண்டியில வை. மகாராஜன் உலகை ஆளுவார். மாமா இப்போ முடியாதுடா. ஏதாவது ஒண்ணுதான் கிடைக்கும். பருப்புக்கா என் பேரை போட்டுக்கா. நான் ஊடு விட்டுலையா? ஒண்ணு பிரச்சனை போ. வாங்க, மத்தியானம் சாப்பிட்டு போங்க. அண்ணா மலையாளம் உங்களுக்கு மலையூரா? மலையனூர் அங்காடியே. அடுத்த உத்தரவு, மேலூர் கிடையாது, மதுரை அரசாடும் மீனாட்சி. என்னப்பா, என்ன பிரச்சனை உனக்கு? ஓயாத வாக்குவாதம் நடக்கு, என்ன குழப்பம் சொல்லு. கேட்க மாட்டேங்குது. அடிக்க வருது மாதிரி வருது. மாறட்டி ஓக்கிக்கிட்டு காலோட்பா. அது அமைதியான மக்கள் அமைதி. அவங்க மன அறைகளை நீக்கி குடும்பத்தை ஒற்றையா வாழ வச்சதா போதுமா? வேற என்ன வேணும்? அவனை கொஞ்சம் மாத்திட்டாரு. என்ன பணத்தை மாத்திட்டாரு, குடும்பத்துக்கு ஒத்து போக சந்தோஷமா சாப்பிட்டு. மகனை பத்தி கேட்க வந்தது யாரு? நீங்க.
சரசராணி கல்யாணி. உங்கள மதுரையா? சரசராணி கல்யாணி. உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லைக்குள்ள என் தங்கை காளியுடைய அருள் சுரூபம் இருக்கு. இருக்கா? பக்கத்துல வா. அது என்னப்பா குதிச்சு குதிச்சு ஆடுது சாமி? நம்ம கருத்தாமி உண்டாது போயில உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். உறவினர்களால் சில மனக்குறைகளும் பிரச்சனைகளும் வந்து வீட்டுக்குள்ள சில மனவேதனைக்குரிய நோய் நொடிகளும் நஷ்ட நொடி ஏற்பட்டது. புரியுதா? இதுல பெத்த பிள்ளைகளில் ஒரு சில மனமாற்றங்களும் குழப்பங்களும் உண்டு. அது குடும்பத்தை ஒத்து வராத அளவுக்கு பிரச்சனைக்குரிய நிலைகள் நடந்து கொண்டே. இவையெல்லாம் தீர்ப்பட வேண்டியது நம் கடமை. வேற என்ன வேண்டும்? அவங்கள ஒண்ணு சேர்க்கறதுக்கு தான் இந்த வாக்கு சக்தி. நடந்துட்டால கூடி மாடி கோயில்ல பொங்கல் வச்சு கும்பிடுறதுக்கு உன் குடும்பத்தை ஒண்ணாக்கி கடன் தீரும் பெருமை. கர்மதாமிக்கு பொம்பளைக்குள்ள வாழ்க்கையை பத்தி கேட்டது யாருப்பா? மதுரை. பொம்பளைக்குள்ள வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தவங்க என்னப்பா? பொம்பளை என்னப்பா பிரச்சனை? நோய் ஆதியே அருந்தமே அருள் பெரும் ஜோதி. இருக்க தெருவுல ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சதகி என்ன இருக்கு? ஓம் சக்தி கோயில் காலம் ஓம்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை. நீங்காத பச்சை நிறத்தை உடையவளே. ஆங்காரமாகிய ஐவரை பெற்றிட்டு ரீங்காரத்தினுள்ளே நிலைத்திருந்தாளே. மடியில் இருக்கும் குழந்தை உன் வயிற்றிலே இருக்கிற பொழுது 6வது மாதத்திலிருந்தே உன் வீட்டில் பிரச்சனையும் சண்டையும் ஏற்பட்டதுண்டு. அதுக்கு உன் கணவன் வழியை சார்ந்த பொம்பளைகள் ஒரு காரணம். கூடி மாறி இருக்கிற ஆம்பளைகள் உட்கார்ந்துக்கிட்டாங்க. எவரும் தட்டி கேட்கிற அதுல உன்னை கருத்துல அழிக்கிறதுக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் இருந்ததம்மா. உண்மையா இல்லையா? காலில் வந்துட்டு வா. புன்னகையோடு வாழ்ந்த மகளை புன்னகைகளை பறித்து பெரும் பகையை உருவாக்கி வேதனைகளை சுமத்தி இப்போதைக்கு அந்த வாழ்க்கை நமக்கு ரசிக்குமா, தொடருமா, மனது திருந்துமா அப்படிங்கிற மனக்குழப்பம் உள்ளது. மீண்டும் அங்க போய் இருக்கிறாமா அவரை எங்க கூப்பிடலாமா? செட்டில்மெண்ட் கொடுத்துடணுங்கிற ஒரே ஒரு விஷயம்தான். கார்த்திகை மாதம் 27ஆம் நாளுக்கு பிறகுதான் முடிவு கிடைக்கும். அதுவரை பொறுமையாக இருக்கணும். அதற்கிடையில் ஒருமுறை பஞ்சாயத்து பேசுக்கு வருவார்கள்.
என்னை கேட்காம நீ முடிவே சொல்லக்கூடாது. வாங்க பிள்ளை அடிக்கிறாத. தவிர்க்க முடியாதது பச்சை குழந்தையின் அழுகை. தாங்கிக் கொள்பவள்தான் தாயாவாள். எல்லாம் வெற்றியா நடக்கும். செய்யாத குற்றத்துக்கு பழி சுமத்தப்பட்டாய் நீ. பொம்பளை கலப்புடா. காய் தெரிஞ்சு கழிச்சுடா. கலந்து வேலை கட்டி கொடுத்து சந்தோஷமா இருக்கடா. போகா வெற்றிவேல் முருகனுக்கு. அதே மதுரை மாநகர் என் குடும்பம் பிரிஞ்சு சின்னாமின்னமா இருக்குது ஐயா. என் பிள்ளைகள் வாழ்க்கையில பிரச்சனையும் நடக்குது ஐயா. அது கேட்டு வந்தவங்க யாரு? என்னமா குடும்பம் என்னமா பிரிஞ்சு பிரச்சனையா இருக்கு? போய் காரணம் பையன் உங்களுக்கு சொந்தம் கொண்ட முத்துமாரி வந்தா அவளோடதான் வருவான். அவளை வேண்டாம்னு சொன்னா எனக்கு நீங்க எல்லாம் வேண்டாம், எனக்கு அதான் உலகம். என்ன பண்றேன்? வேணுமா வேண்டாமா? உன் பிள்ளை வேணும், அவனுக்கு அவன் பொண்டாட்டி வேணும். என்ன பண்ணலாம்? சரி அப்படிவா நடவடிக்கை காரணம். நமக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா நான் எங்க அப்பா பேரத்தான் வைப்பேன் அப்படின்னு அவன் பொண்டாட்டி சொல்லிட்டு இருக்கான். எங்க அப்பா அப்படி என்ன வளர்த்தாரு, அதனால எங்க அப்பா பேரத்தான் நான் வைப்பேன். எங்க அப்பா எனக்கு பிடிக்கிறதுலாம் கிடையாது, என்ன உயிரா நினைச்சு வளர்த்தாரு. அந்த வார்த்தையை அவன் பொண்டாட்டி. அப்ப அவன் சந்தோஷமா இருக்குது, நமக்கு நல்லது தானடா. குடும்பத்தோட வர வைக்கிறேன். ஆம்பளை பையன் பிறப்பான் வேற அதுக்கு புரிதமான வாழ்க்கையா வச்சுட்டாங்க. இஷ்டப்படி அந்த வாழ்க்கை சந்தோஷம். கருதாமிக்கு மதுரை மகளை பத்தி கேட்க வந்த தாயார் மகளை மகள் இங்கே இருந்தால் பெண்ணியா மகளை பத்தி கேட்க வந்தது. நீங்க யாரு? உனக்கு நேரம் தெரியலடா, கொஞ்சம் பொறுமையா எல்லாத்தையும் செய்யப்படுங்க. நல்ல காலோடய இவங்களே அங்க இல்லையா? நீங்க மதுரையில எங்க இருக்கீங்களா? சரி அரப்படைங்க. நதியோரம் வேற ஓரம் தான் தண்ணி ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு. அதுக்கு வந்து ஒரு சின்ன கோயில் வச்சிருக்காங்க சந்துக்குள்ள. அதை தாண்டி போயிட்டு ஆட்டோ ஸ்டாண்டு வந்துருது. அதான் தமிழ்நாட்டின் தலைநகரிலே யார் பார்க்கா?
வந்து சேர்றதுக்கு நைட்ட 11 மணி ஆகுது. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், அருமையான ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கான். ஆண் பெண்ணும் ஏக ஃப்ரெண்ட்ஷிப். அவனை திருத்தி கொண்டு வருவது எனக்கே பெரிய பாடுதான். கொஞ்சம் கிரகங்களை ஒத்துழைக்கணும், புரியுதா? அனுபவமா இந்த ஒரு பொம்பளைய தோழமையா கொடுத்துருக்கேன். கால வச்சு வாங்குவா சொல்லுங்க, நாளைக்கு புரிஞ்சுக்காங்க. நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக. அவன் பணத்தையும் முதல்ல வந்து பணம்னு பார்க்கல, நம்ம சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு எவ்வளவு பணம் செலவழிச்சாலும் பரவாயில்ல, புரியுதா? அதனால அவனுடைய உள்ளத்தை திருப்பதுக்கு பார்க்கிறான். நீங்க ரெண்டும் என்னைய நினைச்சு கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்க. கடவுள் இந்தாப்பா, உங்க வழிக்கு அவனை கொண்டு வந்து சேர்க்கிறேன். நல்ல வாழ்க்கையை அமைத்தார். சிவாய நம்ம என்று சிந்தித்து இருப்பவருக்கு அபாயம் ஒன்றுமில்லை, உபாயம் இதுவென்று உறவுவே நான் நிச்சயமா கிடைச்சாச்சுடா. சந்தோஷமா அடுத்த உத்தரவு அதை திருத்துருவான். பார்வையிலிருந்து சரி. ஆதரவான மனைவியை தேர்த்தி அதனை விடவா உயர்ந்தது காத்தி. வயது கல்யாணம் சாச்சா? கல்யாணம் தாங்க. நான் சொன்னா வருத்தம் இல்லையா? முற்கர்மங்கள் எல்லாம் கூடி 3 விலைகளில் மாட்டி திருமணம் என்ற சொல்லை சொன்னாரே, அடுத்த முயற்சிக்கு ஏகப்பட்ட தடைகளும் வேதனைகளும் வந்தது. இவைகளையெல்லாம் நீக்கி அதை நான் வாழ வைக்கிறதுக்கு ஒரு முறை ராமேஸ்வரம் சென்று குளித்து புனித தீர்த்தம் ஆடி அங்கு கொடுக்கக்கூடிய திருநீத்தையும் தீர்த்தத்தையும் என் கையில் கொண்டு கொடு. உன் பிள்ளைக்கு திருமணத்தை வெற்றியாக்கிட்டார். காரணம் இல்லறம் என்பது நல்லறமாகும், அதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும். இனிமேல் உனக்கு மனக்குழப்பமே வராது. தீர்த்தமாடி வர தீர்ந்தது உன் திரைகள். உன் பிள்ளைய புனிதமா வாழ வைத்தாரு. வேற என்ன வேண்டும்? அந்த பணத்தெல்லாம் உன் கை வந்து சேர்க்கிற. இனி நஷ்டப்படாம உன வாழ நல்லா கருதாமி. என்னப்பா கோர்ட்டு வாசல்ல குதிரை போய் நிக்கி? யாரு கோர்ட்ல யாருக்கு கேட்கலா? நீதிமன்றத்தில் வாசல் யாரு? பேங்க்ல லோன் வாங்கி அவதிப்பட்டது யாரு இருக்கீங்களா? பாப்பா நோட்டீஸ் வந்துடா, கோர்ட்டுக்கு போகுதுலடா. என்னடா பிள்ளை நீ என்ன பேசுற? காரணம் நல்ல காரணம் ஆத்திரப்பட்டேன். நல்ல போ உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் குடும்பமா எங்கடா இருக்கு? பக்கத்துல வா. ஒருவருடைய கிரகத்தின் காரணத்தால ஒரு பக்கத்து காலில் ஒரு பக்கத்துல வலி வேதனை இருக்கு, சரியா? அதே மாதிரி 3 வருட காலமாக தீர்க்க முடியாத கடன்பட்ட வேதனையும் துயரமும் நடக்கும். ஒவ்வொரு நாளும் எல்லாரும் 4 மணிக்கு மேல தூங்குவாங்க. நான் 4 மணிக்கு இருக்கு உட்கார்ந்துகிட்டேன். எனக்கு எந்த வேலை கிடைக்கும் போது எப்படி வருமானத்தை பார்க்க போறோம்னு தெரியாம நீ துயரப்படுகிறாய். தூங்காத கண்ணு ஒன்று. வேற என்னப்பா வேணும் உனக்கு? காசை வாங்கித்தார, உன் வண்டியை ஓட்டித்தார, பேங்க்ல இருந்து கோர்ட்டுக்கு போகாம காப்பாத்திட்டார. கர்மசாமிக்கு கர்மசாமி தாலிய காலத்து யார் இருந்தா? மாங்கல்யம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்?
திருமாங்கல்யம் சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாருமா? திருமாங்கல்யம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது வயசில் 1 வயசில் கல்யாணம் சம்பந்தமா கேட்டு வந்திருக்கீங்களா? திருமாங்கல்யம் சொன்னா உங்களுக்கு கல்யாணம் ஓப்பனா சொல்லுங்க. மதுரையில் எந்த இடம்? கூடநடகர் பெருமாள் எங்க இருக்காரு? நான் சொல்றதை கேட்டா எல்லாமே நல்ல நடக்கும். என்ன தங்கத்துல ஒரு பொட்டு தாலி செய்து பெருமாள் கோவிலில் காணிக்கை செய்து வைத்தா செய்திலிருந்து 6 மாதங்களுக்குள் திருமணம் தடைவிடாமல் நடக்கும். எப்ப கொடுக்கலாம்? புரட்டாசியே கொடுப்பது புண்ணியம் உண்டு. ஏன்னா பெருமாளுக்கு உகந்த மாதம் புரட்டாசி. வேற என்ன வேணும்? இந்த பணத்தை பூரா எடுத்து தந்துட்டேன். பெரியவருக்கு திருமணம் நடக்கும், சின்னவருக்கு 3 மாதம் கழித்து வந்து என்னை வந்துப்பார். எப்படி கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு கடன்களால் வேதனைப்பட்டு வந்தவர்கள் யாருப்பா? என்னடா கடன்? நான் பட்ட கடன் எத்தனையோ பாரிதில் உண்டு. பாருங்க, இதோட மதுரை உத்தரவு புரியல. கூப்பிடுறேன் வாமாங்க. குடும்பத்துல யாருக்கு காதுல யாருக்கும் பிரச்சனை இருக்கா? என்ன நம்ம ஒண்ணு சொன்னா அது ஒண்ணு செஞ்சு போய் வாங்க. அது மாறு கேட்டேன். ஒரு அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்லி மருத்துவத்துல சீட்டு இருக்கு. அந்த அறுவை சிகிச்சை செய்தா அந்த பிள்ளைக்கு தெளிவு கிடைக்கும். நீங்க ஒண்ணு கவலைப்படலாம். இப்போ 3 ஆண்டு காலங்களாக தொழிலுக்கு மன வருத்தமும் குழப்பமும் நடந்துட்டு இருக்கு. இடம் மாறி போய் உழைக்கலாம்ங்கிற ஒரு எண்ணம் உள்ளத்துல தோண்டி மாறி போய் பார்த்து அங்க விருத்தி படல. உண்மையா இல்லையா? அதனால இந்த துன்பத்திற்கு மீளுமை கருத்தாமி, நீ நினைச்சா எங்களுக்கு பணம் தர முடியாதா? ஒன்னால எதுவுமே தர முடியும், ஏன்பா எங்களை இப்படி கஷ்டப்படுத்துறே அப்படி கேட்க வந்து நான் சொல்றாங்க. பணம் கொடு கொடுத்துருமா? ஜோரா எல்லாரும் கருத்தாமியை கூப்பிடுங்க. இந்த ஏழைகளுக்கு பணம் கொடுக்கணும். வழிகாட்டு மாரியப்பாறை கருமசாமிக்கு, வழிகாட்டு மாரியப்பாறை கருமசாமிக்கு, குருநாத பாண்டி சித்தருக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு. குபேர சொந்தத்தாக உனக்கு அதிர்ஷ்டம் உனக்கு